எண்ணங்கள் எண்ணங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்டு என்ன பண்றோம், தூக்கத்துல கனவு காண்றோம். தூக்கத்துல கனவுல எப்படி எப்படியோ கனவு இருக்கும். திடீர்னு பறப்பீங்க, டக்குன்னு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருப்பீங்க. டக்குன்னு வந்து வேற ஒரு திடீர்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேற யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏதோ டக்குன்னு எதுக்குமே வந்து ஒரு சம்மந்தமே இருக்காது கனவு. பகல்ல கனவு பகல்லையுமே கனவு இருக்குது. பகல்ல என்ன கனவு இருக்குது? பகல்ல காண்ற கனவு வந்து ரொம்ப சீராக இருக்குது. என்ன சீரா இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அதையே உட்காந்து அதிலேயே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது நடந்துச்சு, அதை பத்தியே ஒரு எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கோம். நைட்டு பார்க்குற கனவு மாதிரி கிடையாது. இது ஒரே இடத்துல அதிலேயே சுத்தின்னு இருக்குது. அப்ப நம்ம இந்த எண்ணங்கள் வந்து நிறைய பேர் ஓ, இந்த இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம அந்த முதல்ல இந்த சொல்ல பத்தி பாத்தீங்களா, நிறைய குடும்பங்களும் நிறைய உறவுகளும் உள்ள விரிசல் வர்றதும் இந்த யூஸ் பண்ற வார்த்தைகளால தான். என்னை பார்த்து அதை சொல்லியிருக்க கூடாது அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வார்த்தை என்னை இப்பவும் காயப்படுது. எனக்குமே சரிதான், சில வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு மறக்க முடியாத சில வார்த்தைகள் இருக்கும் உங்களுக்குள்ள. ஒரு ரைட்டுங்களா? ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வேர்ட்ஸ் ஆர் லைக் புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. துப்பாக்கி முனையிலிருந்து வர துப்பாக்கி முனையிலிருந்து வர தோட்டாக்கள் வந்து எப்ப அது வந்து அது ஒரு முறை தான் துளைக்கும். ஆனா உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வந்து நினைக்கும் போதெல்லாம் துளைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த வார்த்தைகளுக்கு துப்பாக்கியிலிருந்து வர குண்டுகளுக்கு சமமானவை வந்து இந்த வார்த்தைகள். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எத்தனை தடவை நீங்க மற்றவங்களை சுட்டு இருக்கிறீங்கன்றத உங்களோட வார்த்தைகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ